அஸ்ஸலாமு அலைக்கும். ரொம்ப ஈஸியா, டேஸ்டியா ஒரு நிமிஷத்துல எப்படி சூப்பரான கடலை துவையல் செய்யலாம்னு பார்க்கலாமா? இந்த துவையலுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ல ஒன்று தேங்காய். ஃபர்ஸ்ட் நம்ம தேங்காவை எப்படி ஈஸியா கட் பண்ணலாம்னு பார்க்கலாமா? பிகினர்ஸ்க்கு இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் தேங்காய் உடைக்கும் போது குடும்பியோட உடைங்க. நீங்கள் அதை ரிமூவ் பண்ணிட்டு உடைச்சிங்கன்னா தேங்காய் வந்து கையில் கிட்டும். ஸோ இதுக்கு பயந்துட்டே நிறைய பேர் வந்து தேங்காயை கீழே வச்சுட்டு உடைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி உடைக்கும் போது அது ஒரு ஈவனாக கிடைக்காது, ஒரு மாதிரியான ஷேப்பில் கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம உடைச்சோன்னா தேங்காய் தண்ணியை கூட ஈஸியாக கலெக்ட் பண்ணிடலாம். இப்போ உடைச்ச தேங்காயை எப்படி நீட்டாக கீறலான்னு பார்க்கலாம். இந்த தேங்காயை கீறுறதும் ஒரு டாஸ்க்கு தான். சில பேர் கீறும்போது கையில் கட் ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு நொறுக்கி எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு இந்த மாதிரி ஷார்ப்பான எஜுவல் நைஃப் யூஸ் பண்ணீங்கன்னா ஈஸியாக கீறிடலாம். இன்னைக்கு நான் செய்ய போகிற துவையலுக்கு பாதி தேங்காய் எடுத்திருக்கேன், அதாவது ஒரு மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். இப்போ எல்லாத்தையும் வந்து கீறிட்டு இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கிடலாம். நிறைய பேர் வந்து தேங்காய் பத்து போடுறதுக்கு வந்து இட்லி பானையில் வேக வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் கீறுவாங்க. அந்த மாதிரி கீறும்போது ஈஸியாக வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நான் எப்போவுமே வந்து இந்த மாதிரி தான் செய்வேன். எதுவுமே வந்து செய்ய செய்ய ப்ராக்டிஸ் ஆயிரும். ஸோ செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இதே மெத்தடே ஃபாலோ பண்ணிடுவீங்க. பட் தேங்காவை கீறும்போது கையில் வெட்டிடாத அளவு பார்த்து கீறுங்க. இப்போ தேங்காவை கீறி எடுத்துட்டேன். இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துட்டு இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்கலாம். துவையலை பொறுத்த வரைக்கும் மிக்சியில் அரைக்கிறத விட அம்மியில் அரைச்சா நல்லாயிருக்கும். பட் அம்மிக்கு எங்கே போகிறது, அதனால மிக்சிலேயே அரைச்சிட்டேன். நம்ம அம்மியில் அரைச்சி சாப்பிடும்போது அது நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போது அரைக்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு சுட்ட வரமிளகாய், கொஞ்சமாக கல் உப்பு, கட் பண்ண தேங்காய், 2 கைப்பிடி அளவு பொட்டுக்கடலை இதை சேர்த்து ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இது ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி. ஒரு நிமிஷத்துலேயே டக்குன்னு செஞ்சிடலாம். இந்த துவையல் வந்து தயிர் சாதம், ரச சாதத்துக்குலாம் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம். ஃபஸ்ட்டு நான் தண்ணி ஊற்றாம தான் அரைச்சேன். தேங்காய் எல்லாமே அரைப்பட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்த்துறாதீங்க. நம்ம ரொம்ப தண்ணி சேர்த்துட்டோன்னா அது சட்னி மாதிரி ஆயிரும். துவையல் வந்து கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். ஃபைனலாக இதில் 5-6 சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகாயை சேர்த்து லைட்டாக ஒரு சுற்றி விட்டு எடுத்துருங்க. வெங்காயமும் பச்சை மிளகாயும் ரொம்ப அரைஞ்சிட்டா நல்லா இருக்காது. ஸோ 1-2 முழுசாக தெரிகிற மாதிரி இருக்கணும். இதில் நம்ம வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லை. ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக ஒரு துவையல் அரைச்சியாச்சு. ஃபீவர் உள்ளவங்களுக்கு எதுவுமே சாப்பிட்றதுக்கு மனசு இருக்காது. ஸோ அவங்களுக்கு சுடுகஞ்சியோட இந்த மாதிரி துவையல் அரைச்சி கொடுத்தோன்னா சாப்பிட்ருவாங்க.